எதற்கும் துணிந்தவன் ரிலீஸுக்கு பின்னர் இயக்குனர் சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்துல நடிக்க கமிட் ஆன சூர்யா. கடந்த 2 வருடங்களாக எடுக்கப்பட்டு வந்த இந்த படம் நாளை உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக உள்ளது. சிறுத்தை சிவா மற்றும் சூர்யா முதல் முறையாக இணைந்துள்ள இந்த திரைப்படம் வரலாற்று கதையம்சம் கொண்ட ஃபேண்டசி திரைப்படமாக உருவாகி உள்ளது. தற்போது சூர்யா மற்றும் படக்குழுவினர் சூறாவளியாக சுழன்று படத்தின் ப்ரமோஷனில் கவனம் செலுத்தி வராங்க. கங்குவா திரைப்படத்துல சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா பதானி நடிக்க, அனிமல் பட நடிகர் பாபி தியோல் வில்லனாக நடித்துள்ளார். மேலும் சூர்யா இந்த படத்துல பல கெட்டப்புகளை நடித்து மிரட்டியுள்ளார். கங்குவா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே 500 கோடிக்கு மேல் வசூல் செய்து விட்டதாக ஏற்கனவே பல தகவல்கள் வெளியான நிலையில கங்குவா திரைப்படத்தின் பாதியை பார்த்ததாக கடந்த மாதம் தயாரிப்பாளர் தனஞ்சயன் படம் வேற லெவல்ல இருப்பதாக தன்னுடைய விமர்சனத்தை பேட்டி ஒன்றுல தெரிவித்தாரு. அதே போல பாடலாசிரியர் விவேகா கங்குவா இந்திய சினிமாவில் பெருமை மிகு பிரம்மாண்டம், இயக்குனர் சிவா நம்மை வேறு உலகுக்கு அழைத்து செல்கிறார், சூர்யா சாரின் நடிப்பு உச்சம் என புகழ்ந்து தள்ளியிருந்தாரு. இதை தொடர்ந்து கங்குவா படத்தை பார்த்த சென்சார் குழுவினர் இந்த படத்துக்கு UA சான்றிதழ் வழங்கியது மட்டுமின்றி படக்குழுவினரை மனதார பாராட்டி இருக்கிறாங்க. 2 மணி நேரம் 34 நிமிடங்கள் ஓடும் இந்த படத்தின் ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டத்தின் உச்சம் எனவும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதத்தில் இந்த படம் இருப்பதாகவும் சென்சார் குழுவினர் கூறியுள்ளதாக தகவல்கள் தற்போது கசிந்திருக்கிறது. பொதுவாக சென்சார் குழுவினர் இந்த அளவுக்கு எந்த ஒரு படத்தையும் பாராட்டியது இல்லையாம். எனவே கங்குவா படம் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. இந்த படம் நாளை ரிலீஸ் ஆகும் நிலையில படத்தின் கதை உண்மையிலேயே சென்சார் குழுவினர் சொன்னது போல் இருக்குதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.